குக் வித் கோமாளி சீசன் 5ல வெங்கடேஷ் பட் அவர்கள் இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம வெங்கடேஷ் பட் அவர்கள் தனியா இன்னொரு சேனல்ல வந்துட்டு அவர் ஒரு ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து நம்மளுக்கு பரவிட்டு இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ரீசெண்டா வெங்கடேஷ் பட் அவர்கள் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு கேப்ஷன் போட்டு ரஜினி அவர்களோட பாடலையும் அதுக்கு பின்னாடி மென்ஷன் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவரோட போட்டோஸையும் அங்கே டேக் பண்ணியிருந்தாரு. அவர் இன்னொரு சேட்டலைட் சேனல்ல ஒரு ஷோவோட ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான அப்டேட் கிடைச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ வெங்கடேஷ் பட் அவர்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு போட்டோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்திருக்காரு. அவரோட புது ஷோவோட ப்ரோமோக்கு வந்து அவர் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரியான போட்டோஸ் தான் அது. குக் வித் கோமாளி சீசன் 5 லான்ச் எபிசோட் ஷூட்டும் முடிஞ்சிருச்சு. அண்ட் வெங்கடேஷ் பட் அவர்கள் ஷோவோட லான்ச்சோட ஷூட்டும் முடிஞ்சிருச்சு. ரெண்டு ஷோக்கான ப்ரோமோக்காகவும் மக்கள் எல்லாமே வந்து பயங்கர ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கேப்டன் இல்லாத ஷிப் மாதிரி குக் வித் கோமாளி ஷோ வந்துட்டு வெங்கடேஷ் பட் இல்லாம இப்ப லான்ச் ஆக போகுது. என்னதான் எல்லா கோமாளி உள்ள இருந்தாலும் வெங்கடேஷ் பட் அவர்கள் வந்துட்டு பயங்கரமான ஒரு இடம் குக் வித் கோமாளியில இருந்துச்சு. ஸோ இப்போ அவரோட இடம் வந்து பயங்கர வேக்கண்டா இருக்கு. அண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து அந்த இடத்தை எவ்வளவு ரீப்ளேஸ் பண்ண போறாரு அப்படின்றது எல்லாருக்குமே மிகப்பெரிய கேள்வியாகவும் இருந்துகிட்டு இருக்கு. வெங்கடேஷ் பட் அவர்களோட இன்னொரு ஷோ வந்து சன் டிவில தான் லான்ச் ஆக போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம மீடியா மெசன்ஸ் டீம் தான் வந்து அந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. வெங்கடேஷ் பட் அவர்கள் அவர் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த போஸ்ட் கீழே மீடியா மெசன்ஸ் ஃபுல் டீமே வந்து பட்டுக்குட்டி வாங்கி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ குக் வித் கோமாளிக்கான ஈக்குவல் காம்படிஷன் கொடுக்கறதுக்காக சன் டிவில ஒரு ஷோ ஒன்று லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் அந்த ஷோல தான் வெங்கடேஷ் பட் அவர்கள் ஒரு முக்கியமான ஜட்ஜா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் கிடைச்சிட்டு இருக்க நேரத்தில் ரெண்டு ஷோவுமே வந்து ஒரே நேரத்தில் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு ஷோக்கும் நடுவில் டிஆர்பியில பயங்கரமான போட்டியும் நிகழும் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வெங்கடேஷ் பட் அவர்களை குக் வித் கோமாளியில எவ்வளவு அதிகமா மிஸ் பண்றீங்க அண்ட் அவரோட புது ஷோக்காக நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.